السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. قال النبي صلى الله عليه وسلم: كل ناس يغدو فبايع النفس فمؤتقها أو موبقها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் வெற்றிக்குரிய சஃபர் மாதத்தின் முதல் வாரத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா பெருமை மிக்க விஷயங்கள் மீது சத்தியம் செய்கிற வரிசையில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா காலத்தின் மீதும் சத்தியம் செய்வார். சத்தியமிட்டு சொல்கிற விஷயம் வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். லாபம் பெறக்கூடிய மனிதர்கள் யார்? தன்னுடைய வாழ்வை முறையாக கழித்து தன்னுடைய வாழ்வில் வெற்றி அடையக்கூடியவர்கள் யார் என்றால், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். 4 விஷயங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் தன் வாழ்வில் வெற்றி அடைந்தவர்கள். ஈமான், அமல சாலிஹ் என்கிற நல்லமல்கள், வதவாஸௌ பில் ஹக், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை பரிமாறிக்கொள்வது, வதவாஸௌ பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் கஷ்டங்களின் போது உதவி செய்து கொள்வது. இந்த 4 தன்மை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி அடைந்தவன், அவன் வாழ்வை வெற்றிகரமாக முடித்தவன். மற்ற எல்லா மனிதர்களும் நஷ்டமடைந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் ஜல் ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: குல்லு நாஸின் யகுது ஃபபாயிஉன் நஃப்ஸா. ஒவ்வொரு நாள் விடியும் போதும் ஒவ்வொரு மனிதனும் தன்னை விற்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடியையும் கழிக்க ஆரம்பிக்கிறான், விற்க ஆரம்பிக்கிறான். ஃபமுத்திகுஹா அவ் மூபிகுஹா. சிலர் நற்காரியங்கள் செய்து, நல்ல காரியங்கள் செய்து நல்ல விலைக்கு தன்னை விற்று வெற்றி அடைகிறார்கள். சிலர் கெட்ட காரியங்கள் செய்து, பாவங்கள் செய்து நஷ்டத்துக்கு தன்னை விற்று தோல்வி அடைகிறார்கள். இந்த 2 வகை மனிதர்கள் தான் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாள்
துவங்கும் போதும் இன்று காலையில் இருந்து இதுவரைக்கும் 5-6 மணி நேரங்கள் கடந்திருக்கிறது என்றால் இந்த 6 மணி நேரத்தை நாம் எப்படி விற்றிருக்கிறோம்? நம்மளே வித்துட்டோங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 45 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா 45 வருடங்களை வித்தாச்சு. நம்மளுடைய வாழ்க்கையை வித்துட்டோம். வித்து நாம் பெற்ற பொருளை வித்துட்டு பணம் வாங்குறோம்ல, அந்த வாங்கிய பணம் லாபகரமானதா நஷ்டமானதா? ஒவ்வொருவருக்கும் தெரியும் நாம் நம்மை இதுவரை விற்றிருப்பது லாபத்துக்கா நஷ்டத்துக்கா என்று. லாபத்துக்கு விற்றவர்கள் யார் என்றால் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். நஷ்டத்துக்கு தன்னை விற்றவர்கள் யார் என்றால் யாரிடத்தில் இந்த 4 குணங்கள் இல்லையோ அவர்கள் தன்னை நஷ்டத்துக்கு விற்றவர்கள். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி போய் பொன்னே கிடைத்தாலும் பொழுது கிடைக்காது என்று சொல்லும் அளவுக்கு தங்கத்தை கூட பணத்தை கொடுத்து வாங்கிடலாம், காசை கொடுத்து வாங்கிடலாம். ஆனா கழிந்து போன நாட்களை, நொடிகளை என்ன கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஹயாத்துக அன்ஃபாசுன் துஅத்து ஃபகுல்லமா மலா நஃபசுன் மின்ஹா இன் தஸக்த பிஹி ஜுஸ்ஆ. உன்னுடைய வாழ்வில் நீ விடுகிற ஒவ்வொரு மூச்சும், ஒவ்வொரு மூச்சு காற்றும், ஒவ்வொரு நிமிடமும், நம்முடைய வாழ்வில் இருந்து கழிகிற ஒவ்வொரு நிமிடத்தையும் இந்த சத்த பிஹி ஜுஸ்ஆ, வாழ்வில் ஒரு பாத்தை நீ கழிச்சுக்கிட்டு இருக்கிற என்பதுதான் பொருள். இழந்ததுதான். மீண்டும் அந்த நொடியை, மீண்டும் அந்த காலத்தை நம்மால் பெறவே முடியாது. பொன்னே கிடைக்கும், பொழுது கிடைக்காது, நாட்கள் கிடைக்காது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார், மனிதன் எப்போது நஷ்டவாளியாக ஆகிறான் என்றால் எவன் நேரத்தை, காலத்தை வீணடிக்கிறானோ அவன் நஷ்டவாளி ஆகிறான். எவன் காலத்தையும் நேரத்தையும் பயன்மிக்கதாக மாற்றுகிறானோ அவன் லாபம் அடைகிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் நிச்சயம் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒன்று உண்டு. அதற்கு பதில் சொல்லாமல் அவன் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. அந்த கேள்விகளில் ஒன்று, உன்னுடைய காலத்தை நீ எப்படி செலவழித்தாய்? உன் டைம் எப்படி போச்சு? டைம் பாஸ் ஆச்சு. உன் டைம் எப்படி போச்சு? டைம் பாஸ் ஆச்சு. பல விஷயத்தை நாம டைம் பாஸுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா டைம் பாஸ் செய்யறதுக்கு இல்ல. நேரம் என்பது கழிப்பதற்கு அல்ல, கழிச்சு போறதுக்கு இல்ல, நேரம் பயன்மிக்கதாக மாற்றுவதற்கு என்று குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விளக்கம் சொல்கிறது. எங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை ஜைனுல் ஆபிதீன் பாக்கிர் ஹதரத் அவர்கள் சொல்வார்கள், ஒருவன் தன்னுடைய தலை மேல தூக்கி வச்சுட்டு ஐஸ் பார் ஐஸ் கட்டிய தலை மேல தூக்கி வச்சுட்டு அவன் இப்படி கூவிக்கொண்டே போனானா, என் வாழ்க்கை கழிஞ்சுகிட்டு இருக்கு, தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க, என் வாழ்க்கை முடிய போது, தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க. வெளியில வந்து ஒருத்தர் கேட்டாரு, நல்லா தானே இருக்கேன் தடிபாடு மாதிரி, உனக்கு என்ன? அவன் சொன்னானா, ஐஸ் கட்டி இது நான் விற்கிறது, இது கரைஞ்சிக்கிட்டே இருக்கு, கரைய 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 இதனுடைய ரேட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகும். இவ்வளவு பெரிய ஐஸ் கட்டியை தூக்கிட்டு வந்தேன், பாதியா கரைஞ்சு போச்சு, இன்னும் கரைஞ்சு போனா மதிப்பில்லாத அத ஆறிடும். எவ்வளவு சீக்கிரமா வாங்குறீங்களோ அவ்வளவு பயனுள்ளதா, அவ்வளவு காசு எனக்கு கிடைக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையும், அதுதான் நம்முடைய வாழ்க்கையும். இது கழிந்து கொண்டிருக்கிற ஐஸ் பார் மாதிரி, இது ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்க முடியாது, இதை வந்து சேவ் பண்ண முடியாது. இது ஒவ்வொரு செகண்டும் கழிந்து கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு டாட்டா கீழே விழுந்துட்டே இருக்கிறது. இது கரைந்து கொண்டே இருக்கிற ஐஸ் கட்டி இந்த வாழ்க்கை. இந்த கழிந்து கொண்டிருக்கிற ஐஸ் கட்டிய பயன்மிக்கதாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான், இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் அவசியம், நல்ல அமல்கள் அவசியம். ஈமான் கஷ்டப்படாமல் கிடைத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள்
இஸ்லாமியர்கள் என்ற ஒற்றை காரணத்தினால் அவங்களுடைய வயிற்றில் பிறந்த நாமும் முஸ்லிமாவே பிறந்தாச்சு. கஷ்டப்படாமல் கிடைத்த ஈமான், மற்றவர்கள் மாதிரி கிடையாது. அல்லது பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஈமானுக்காக தன்னுடைய உடலை ஒட்டு துணியில்லாமல் சுடுமான பாலைவனத்து மணலிலே அவர்கள் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஆனா அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தை அல் அஹத், அல் அஹத், அல்லாஹ் ஒருத்தன் தான், மாத்தல. ஆனா இந்த சிரமத்தை, இந்த கஷ்டத்தை பொறுத்து கொண்டதனுடைய விளைவு சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அடிமையிலிருந்து விலைக்கு வாங்கி உரிமை விட்டார்கள். உலகத்தினுடைய முதல் முஅத்தின் என்கிற பட்டத்திற்கு சாதனைக்குரியவராக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாறினார்கள். அந்த ஈமானுக்கு அவர்கள் கொடுத்த விலை, நாம எந்த கஷ்டமும் படாம ஈமான் கிடைச்சிச்சு. வஅமிலு ஸாலிஹாத், நல்லமல்கள் செய்யணும். ஒரு சஹாபி சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி என்கிற சஹாபி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாம் கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அகதம் பாதக். எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க கற்றுக் கொடுங்க, உங்களுக்கு பின்னாடியும் நான் யார்கிட்டையும் அதை கேட்க கூடாது. அது மாதிரி ஒரு வார்த்தை, அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சுஃபியான் இப்னு அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, ஈமான் கொண்டு. ஈமான் கொண்ட பிறகு சும்ம இஸ்தகீம், அதோட வேலை முடியல, அந்த ஈமானில் நிரந்தரமாக இரு, பாதுகாத்துக்க. ஈமான் பறிபோயிடக்கூடாது. அந்த ஈமானை உன்னுடைய இறுதி மூச்சு வரை, கடைசி மூச்சு வரை பாதுகாப்போடு வைத்திரு, அதிலேயே நீ நீடித்திரு. அது ரொம்ப முக்கியம். ஈமான் கொள்வது முக்கியம் அல்ல, ஈமான் கிடைச்சது முக்கியம் அல்ல, அந்த ஈமானை பாதுகாப்பது முக்கியம் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஈமானை பாதுகாப்பதுதான் அமலசாலிகள் மூலமாக, நல்லமல்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அல்லாஹ் தடை செய்ததை விட்டு தவிர்ந்து கொள்வதன் மூலமாக ஈமானை பாதுகாக்க முடியும். ஈமான் பாதுகாப்பதற்கு அமலசாலிஹ் என்கிற நல்லமல்கள் அவசியம். மூன்றாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது வதவாஸௌ பில் ஹக், நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ளுங்கள், சத்தியத்தை பரிமாறிக்கொள்ளுங்கள். அடுத்தவன் அசத்தியத்தில் இருக்க கண்டால் அதை தடுங்கள். மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிலிசானிஹி ஃபஇல்லம் யஸ்ததி' ஃபபிகல்பிஹி வதாலிக அஃபுல் ஈமான். அடுத்தவன் தவறு செய்கிற போது முடிந்தால் கையால் தடுங்கள், அதுவும் முடியவில்லையானால் வாயால் சொல்லுங்கள், நீங்க செய்யறது தப்புன்னு சொல்லுங்க. அதுவும் முடியவில்லையானால் உள்ளத்திலாவது அவன் செய்வது தப்பு என்று உணருங்கள். தாலிக அஃபுல் ஈமான், இதுதான் ஈமானின் பலகீனமான தன்மை. இதுவும் இல்லையானால், தப்பு பண்றான், அந்த தப்பை தடுக்கிற சக்தி நம்மள்கிட்ட இல்ல, கையால் தடுக்க முடியல, வாயாலும் சொல்லல, எவனோ எக்கேடு கட்டு போறான் என்று நினைத்தால் ஈமானின் குறைந்தபட்ச ஈமான் கூட நம்மிடத்தில் இல்லை என்பதற்குண்டான அடையாளம் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் வதவாஸௌ பில் ஹக், நீங்கள் ஒருவருக்கொருவர் சத்தியத்தை கொண்டு பரிமாறிக்கொள்ள வேண்டும். வதவாஸௌ பிஸ் ஸப்ர், பிறர் சிரமப்படுகிற போது, பிறர் கஷ்டப்படுகிற போது அவர்களுக்கு ஆறுதலுக்குரியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு ஒரு முஃமினுடைய விஷயம், அவன் என்ன செஞ்சாலும் அவனுக்கு நன்மை கிடைச்சிருது. இது முஃமினை தவிர வலைஸ தாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின், இது முஃமினுக்கு மட்டும்தான் கிடைக்கும், முஃமின் அல்லாதவனுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. என்ன தெரியுமா? இன் அஸாபத்துஹு ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் அவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறான், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்கிறான், அது அவனுக்கு நன்மையா மாறிடுது. வயின் அஸாபத்துஹு லர்ரா ஸபர ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு ஏதாவது சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தால் அப்போது பொறுமை காக்கிறான், புலம்புறது இல்ல. உலகத்துல யாருக்கும் நடக்காதெல்லாம் நமக்கு நடக்கல. நம்மளை விட அதிகமா சிரமப்படுபவர்களும், நம்மளை விட அதிகமா கஷ்டப்படுறவங்களும் உலகத்துல இருக்குதான் செய்யறாங்க. அவருடைய செய்திகள் எல்லாம் நமக்கு வரதான் செய்யுது. நாம அதை படிக்கிறோம், நாம அதை பார்க்கிறோம், நாம அதை கேட்கிறோம். நம்மளை விட கொடும் வேதனைகளை, கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க.
எனவே சபர, சிரமங்கள் வருகிற போது, கஷ்டங்கள் வருகிற போது அவன் பொறுத்துக் கொள்கிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நன்மையாகவே மாறிவிடுகிறது. இது ஒரு முஃமினை தவிர வேற யாருக்கும் கிடைக்கிறது இல்ல. அவன் என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அவனுக்கு நன்மை கிடைச்சிருது. கஷ்டம் ஏற்பட்டு பொறுமையாக இருந்தாலும் அவனுக்கு நன்மையாக அது மாறிவிடுகிறது என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உபைதுல்லாஹ் பின் ஹிஸ்ன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களுடைய வளமை இப்படித்தான் இருந்ததா. 2 சஹாபிகள் சந்தித்துக் கொண்டு பிரிகிற நேரத்தில் அவர்கள் ஒருவர் மற்றவருக்கு வல் அஸ்ரு சூராவை ஓதி காட்டுவாராம். உன் வாழ்க்கை தான், இந்த 4 ஆயத்து தான். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர் என்கிற 3 ஆயத்து தான் உன்னுடைய வாழ்க்கை. 4 விஷயம் தான் உன்னுடைய வாழ்க்கை. இதை மறந்துடாத, இதை பேணிக்கொள் என்று ஒருவருக்கொருவர் வல் அஸ்ர் சூராவை ஓதி காட்டி சலாம் சொல்லி பிரிகிற வழக்கத்தை சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுவார்கள். எனவே காலம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு நிமிடமும் பொன்னானது. அந்த பொன்னான நேரத்தை ஒரு செகண்ட கூட வீணாக்க கூடாது என்று இருக்கிற காலத்துல ஒரு மாசத்தையே வீணாக்கலாமா? சஃபர் வந்துச்சு, எந்த நல்லதும் செய்யக்கூடாது. சஃபர் மாசம் பீட மாசம், அந்த மாசத்துல கல்யாணம் வைக்கக்கூடாது, அந்த கல்யாணத்துல ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது, அந்த இதுல ஒரு கடையை திறக்கக்கூடாது. எந்த நல்லதுக்கும் இந்த மாசம் கூடாது. இது அறியாமை காலத்தில் இருந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு கூட ரீசன் இருந்துச்சு, காரணம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் 4 மாசத்துல போர் புரியக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அதுல 3 மாசம் தொடர்படியா வர்ற மாசம் துல்காதா, துல்ஹஜ்ஜி, முஹர்ரம் 11, 12, 1. இந்த 3 மாசமும் தொடர்படியாக போரே நடக்காம சந்தோஷமா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, நிம்மதியா இருப்பாங்க. சஃபர் ஆரம்பிச்ச உடனே எப்படா சஃபர் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. சஃபர் ஆரம்பிச்ச உடனே போர் ஸ்டார்ட் ஆயிடும். போர் ஸ்டார்ட் ஆனா பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் வரும். அதனால 3 மாசம் தொடர்படியா சந்தோஷத்தை அனுபவித்த அவர்களுக்கு திடீரென்று தாக்குதலை தாங்க முடியாது. அதனால சஃபர் வருதா, போச்சு, இனி சண்டை ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சஃபர் மாசத்தை அவங்க எந்த லிஸ்ட்ல வச்சிருந்தாங்கன்னா, கஷ்டத்துக்குரிய காலம் இது. சஃபர் வந்துட்டாலே பிரச்சனை வரும், சண்டை வரும், கஷ்டம் வரும். அவங்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. நமக்கு என்ன காரணம் இருக்கு? துல்கதா, துல்ஹஜ், முஹர்ரத்துல என்ன பிரியாணி சாப்பிட்டோமோ அந்த பிரியாணில கொஞ்சம் கூட குறை வைக்காம சஃபர்லயும் சாப்பிடுறோம்ல. என்ன கெட்டு போச்சு சஃபர் மாசம் வந்ததுனால? என்ன பிரச்சனைகள் புதுசா வந்துச்சு? இன்னும் சொல்ல போனா இந்த சஃபரை அவர்கள் துர்க்குறியாக சபடமாக நினைத்த போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா சஃபர், சஃபர் மாதத்தை தற்குறியாக நினைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டினாங்க. செஞ்சு காட்டி அதுல ஜெயிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹிஜ்ரி புத்தாண்டுன்னு சொல்றோம். ஹிஜ்ரத்து தான் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய மாறுதலுக்கு உண்டான காலம்னு சொல்லி அதை தான் தேர்ந்தெடுத்தோம், அதை புத்தாண்டா கொண்டாடுறோம். ஹிஜ்ரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்படுவதை துவங்கியது ரஜபனுடைய இறுதியில், 26ல சஃபருடைய இறுதியில. சஃபருடைய இறுதியில தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தை தொடங்கினாங்க. சஃபர் மாசத்துல தான் ஆரம்பிச்சாங்க. என்ன கெட்டு போச்சு? கியாமத்து வரைக்கும் அந்த நிகழ்வை சொல்லப்படுகிற மிகப்பெரிய சாதனைக்குரிய நிகழ்வாக ஹிஜ்ரத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மாற்றி கொடுத்தான். அங்கேருந்து தப்பிச்சு வந்து சவுர் குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் இருந்தாங்க. 3 நாட்கள் இருந்தது. 27, 28, 29 சஃபர் மாசம். சஃபர் மாசத்தினுடைய கடைசி 3 நாட்கள்ல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவுர் குகையில இருந்தாங்க. சவுர் குகையில சஃபர் மாசத்துல இருந்த நிலைமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா யாருக்கும் கொடுக்காத வெற்றியை சவுர் குகையில இருந்து பாதுகாப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்கல்ல. நீங்கள் பார்க்காத படையை கொண்டு நாம் பாதுகாத்தோம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, இந்த பாதுகாப்பு நபிகளாருக்கு எப்ப கிடைச்சிருக்கு? சஃபர் மாசத்துல தான் கிடைச்சிருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 11 மனைவிமார்கள் இருந்தாலும் அன்னை ஹதீஜா அம்மையார் வஃபாத்தாகும் வரை இன்னொரு மனைவியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிக்கவே இல்லை. ஹதீஜா அம்மாருடைய வஃபாத்துக்கு பிறகுதான் 2வது மனைவியை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சாங்க.
அவ்வளவு பக்கபலமாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். கதீஜாவுக்கும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் திருமணம் நடந்தது சஃபருடைய மாசத்துலதான். பெண்களுக்கெல்லாம் தலைவி என்று போற்றப்படுகிற, சய்யிதத்து அஹ்லில் ஜன்னா என்று போற்றப்படுகிற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெண்களுடைய ரோல் மாடல் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிரியமான புள்ள, மகள்களிலேயே ரொம்ப சந்தோஷத்துக்குரிய, ரொம்ப கல்புக்கு இணக்கமான, இதயத்துக்கு ரொம்ப க்ளோஸான குழந்தை அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சஃபர் மாசத்துல கல்யாணத்தை முடிச்சா மோசமா போயிடும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரியத்துக்குரிய ஃபாத்திமாவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை சஃபர் மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்களா? தன்னுடைய ஃபாத்திமாவுக்கு ஈர கொழுந்துன்னு சொன்னாங்களே, அந்த ஃபாத்திமாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணத்தை முடித்து கொடுத்தது இந்த சஃபருடைய மாசத்தில் தான். எனவேதான் இந்த சஃபரை சஃபருல் முலஃபர் என்பார்கள். இது வெற்றுக்குரிய சஃபர், இது தோல்விக்குரிய சஃபர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்ற அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஹதீஸில், மன் ரத்தத்துஹு தியரத்து மின் ஹாஜத்தின் ஃபக்கத் அஷ்ரக, ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னு முடிவு பண்ணி சஃபர் மாசம்ங்கிறதுக்காக வேண்டிய, அந்த சகுனத்தை பார்த்ததற்காக வேண்டிய ஒரு காரியத்தை ஒத்தி போட்டால், இது சகுனம், மோசமான சகுனம், இந்த சகுனத்துல இந்த வேலையை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சகுனம் பார்த்து ஒரு காரியத்தை ஒருவன் விட்டால் ஃபக்கத் அஷ்ரக, அவன் முஷ்ரிக் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் முஃமின் என்று சொல்வதற்கு அருகதையற்றவன் என்பது பொருள். அதனால முஷ்ரிக் ஆயிட்டான், அவன் மௌத்தா போனா ஜனாசா தொலை வைக்க கூடாதா அப்படின்லாம் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஷிர்க்குக்கு நெருக்கமாயிட்டான் பொருள். இப்படி சொல்றவன் இனி வேற என்ன சொல்ல மாட்டான் என்று அர்த்தம். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மா கஃபாரத்து தாலிக, அதுக்கு என்ன பரிகாரம், என்ன இதை செய்யக்கூடாது, இப்படி நாங்க சகுனம் பார்க்க கூடாது, சகுனம் பார்க்காம இருக்கணும்னா நாங்க என்ன பண்ணணும் என்று சஹாபாக்கள் கேட்டப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி செய்யுங்கள், துஆ செய்யுங்கள், அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக் வலா தைர இல்லா தைருக் வலா இலாஹ கைருக். யா அல்லாஹ், நீ எதை எங்களுக்கு நலவென்று தந்தாயோ அந்த நல்லதை தவிர வேற எதுவுமே நல்லது இல்லை. நாங்க அதை நல்லதுன்னு நினைக்கலாம், ஆனா அது கெட்டதா இருக்கும். நீ எதை எங்களுக்கு நல்லதுன்னு தந்தியோ அது மட்டுமே நல்லது. வலா தைர இல்லா தைருக், நீ எதை சகுனம்னு முடிவு பண்ணியோ அதான் சகுனம், நீ எதை கெட்டதுன்னு எங்களுக்கு முடிவு பண்ணி வச்சிருக்கியோ அதான் கெட்டது. நாங்க நேரத்தை பிக்ஸ் பண்ணி, நாங்க இந்த இடத்தை பிக்ஸ் பண்ணி, இதுக்குள்ள முடியணும் அதுக்குள்ள முடியணும் அப்படின்னு நாங்க நேரத்தையும் காலத்தையும் சகுனம் பார்க்கிறோமே, அது சகுனமானது அல்ல. வலா இலாஹ கைருக்க, உன்னை தவிர வணக்கத்துக்குரிய இலாகு வேறு யாரும் இல்லை என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவையும் சொல்லி கொடுக்கிறாங்க. யாருடைய மனதாவது ஒரு வேலை அப்படி இருந்தா, இந்த நேரத்துல போய் ஆரம்பிக்கிறோமே, இந்த நேரத்துல ஆரம்பிச்சா இது விளங்குமா, இவங்க முன்னாடி வந்துட்டாங்களே, இவங்க முன்னாடி வந்த காரியம் விளங்குமா என்றெல்லாம் மனசுல வந்தா என்ன ஓதணுமா அதை தடுக்க, அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக் வலா தைர இல்லா தைருக் வலா இலாஹ கைருக். அவ்வளவுதான். அதனால் எந்த முசீபத் நமக்கு வருமோ அந்த முசீபத் அதனால் வராது, தொலைஞ்சு போயிடும். அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட இருந்தவர் சொல்றார், யா அமீரல் முஃமினீன் அலா தந்துரு இலல் கமர் ஃபித் தப்ரான். அவங்க இந்த சகுனம் பார்க்கறதுல சந்திரனை பார்ப்பாங்க, அது ஒரு மாதிரி இருந்தா அதுக்கு தப்ரான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல வெளியில கிளம்ப கூடாது, வெளியில கிளம்புனா அந்த பிரயாணம் உருப்படாது அப்படின்னு அவங்களுடைய ஐதீகம் இருந்துச்சு. அந்த ஐதீகத்தை சுத்தி காட்டி கூட இருந்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்கள்ட்ட சொல்றாரு, என்ன இந்த நேரம் பாத்தீங்களா, டைம் என்னன்னு, ராவு காலத்துல போய் கிளம்புறீங்க, அது மாதிரி அந்த நேரத்துல போய் கிளம்புறீங்களே அப்படின்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்கள்ட்ட கேட்டார். அப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள், இன்னா லா நஹ்ருஜ் பிஷம்ஸி வல் கமர் வலாக்கின் நஹ்ருஜ் பில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார் சிர் அலா பரக்கத்தில்லாஹ். நாம சந்திரனையும் சூரியனையும் நேரத்தையும் பார்த்து வெளியில கிளம்புறவங்க இல்ல, நாம அல்லாவை கொண்டு வெளியில கிளம்புறவங்க, அல்லாஹ்வின் மீது தவக்குள் வைத்து வெளியில கிளம்புறவங்க. சிர் அலா பரக்கத்தில்லாஹ், தாராளமா இந்த நேரத்துல கிளம்புவோம்,
வேணா அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்துவான் பாருங்க என்று சொல்லி அந்த பிரயாணத்தை உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் கிளப்பினார்கள், சென்றார்கள். இதுவரை அவர்கள் செய்த பிரயாணத்திலேயே பரக்கத் பொருந்திய பிரயாணமாக, அதிக லாபமுள்ள பிரயாணமாக அந்த பிரயாணம் இருந்தது என்று தபரானியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் சொல்கிறது. அப்ப இந்த காலங்கள், நேரங்கள், அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க ஹதீஸ் குதுசியை, ஆதமுடைய மகன் என்ன திட்டுறான், மனிதன் என்ன திட்டுறான். என்ன திட்டுறான்னா என்ன அர்த்தம்? நான் படைத்த காலத்தை திட்டுறான். இது மோசமான நேரம், மோசமான காலம் சொல்றான். அதை படைச்சது யாரு? நான். அப்ப என்ன அர்த்தம்? என்ன திட்டுற மாதிரி அர்த்தம். ஒரு ஓவியம் சரியில்லை அப்படின்னு சொன்னா ஓவியம் திட்டுறோம்னு அர்த்தம். பில்டிங் சரியில்லை அப்படின்னா இன்ஜினியரை திட்டுறோம், அல்லது அந்த இது போட்டு தந்தாரு, பிளான் போட்டு கொடுத்தாரு, அவரை திட்டுறோம் தானே அர்த்தம். இப்ப யாரை திட்டுறோம்? நாம் காலத்தை குறை சொல்கிற போது அது காலத்தை படைத்த அல்லாஹ்வை குறை சொல்வதாக மாறும். எனவேதான் எல்லா காலமும் அல்லாஹ் படைத்த காலம்தான். அல்லாஹ் எதில் நல்லது வச்சிருக்கிறானோ அதில் நல்லது நடக்கும். எனவே ஒரு செகண்ட கூட இது கெட்ட நேரம் என்பதாகவோ இது மோசமான நேரம் என்பதாகவோ தவற விட்டுவிடக்கூடாது. நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தால் ஒரு செகண்ட் தாமதிக்காமல் அந்த நல்லதை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மீது முழுமையான தவக்குல் உள்ள மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.